கிருஷ்ணாங்க கேண்டீன் போயிருக்கான். ஏய் மச்சான், இன்னும் ஒரு வாரத்தில் யூஎஸ் போயிடணும்டா. ஏய் ஏன் மச்சான் லேட்டு? அறிவு இருக்கடா உனக்கு? என்ன ப்ராப்ளம்? வசந்த் கிட்ட என்னடா சொன்னேன்? யார் அது? நான் என் ஃப்ளாட்ல பட்டையை போட்டு சம்மந்தம் மேலும் சுத்திட்டு இருப்பான்னு ஒருத்தன். ஓ அவனா? காலையில் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிஎஃப்சிடி கொடுத்தாதான் கிளம்புன்னு ஒரு பொண்ணு முன்னாடி அசிங்கம் பண்ணிட்டான் அவன். மச்சான் ஆளு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருப்பான் போல இருக்கே. மச்சான் நீ அவனை கண்டிப்பாக மீட் பண்ணுற. செம்ம காமெடி பீஸ் அவன். கிருஷ்ணா சார், உங்களை மீட்டிங் ரூம் கூப்பிட்றாங்க சார். நீங்கள் போங்க, நான் வரேன். சரி, நான் மீட்டிங் ரூம் போயிட்டு வரேன். ஓகேடா. டேய், அந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பற்றி அவங்ககிட்ட சொல்லு. நான் சொல்லிடுறேன்டா. என்னடா சர்ப்ரைஸ் பேக்கேஜ்? போன மாதம் நம்ம கம்பெனி சிஇஓ ராமச்சந்திரன் சார் சிட்ரஸ் இன்ஃப்ரா லிமிடெட் அவரோட சன் கம்பெனி மூலமாக 10,000 கோடி ரூபாயை யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா இங்கேருந்து நிறைய பேர் யூஎஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் மட்டும் வந்துச்சுன்னு வைக்கேன், கும்பலாக நம்ம யூஸ் போயிடலாம்டா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்டா? முதல்ல என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே அமலை நான் மட்டும்தான். அப்புறம் என் தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் கிட்டேருந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நானும் மீரா எங்கள் லவ்வெல்லாம் அவங்க வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒன்று யூஎஸ் போ, இல்லை வேலையை விட்டு போன்னு அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட ஒரே நாளில் பாஸ்போர்ட் ரெடி பண்ண கூட ஆள் இருக்கு. எப்படிடா ஒரே நாளில் பாஸ்போர்ட் ரெடி ஆகும்? அரவிந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்கான். மணிகண்டன் சார், உங்களையும் மீட்டிங் ரூம் கூப்பிட்றாங்க சார். நீங்கள் போங்க, நான் வரேன். How was your day, Mr. Manikandan? Fine, ma'am. March 23rd, 2009. இந்த டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் இந்த கம்பெனியில் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. உங்களை லாஸ்ட் இயர் 3 மாதம் கன்சிக்யூட்டிவாக பெஸ்ட் எம்ப்ளாயின்னு வேறு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது உங்கள் ஜேர்னி மிஸ்டர் மணி? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம கம்பெனி எடுத்த டாப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஆமாம் ரைட் மிஸ்டர் மணிகண்டன்? எஸ் சார். லாஸ்ட் 6 மந்த்ஸாக நம்ம கம்பெனி நெகோஷியேட் பண்ண டாப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம காம்படிட்டர் கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம கம்பெனியோட இருக்கிற பிரான்ச்சஸில் டாப் சேலரிஸ் வாங்குற 2,000 பேரை இமீடியட்டாக வேலையிலேருந்து தூக்கணும்னு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிரான்ச்சுக்கு வந்திருக்கிற அந்த 2,000 பேர் லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்குது. சாரி மிஸ்டர் மணிகண்டன், உங்கள் ரிலீவிங் ஆர்டர் இதில் இருக்குது. மற்ற பேப்பர்ஸ்லாம் உங்கள் டேபிளுக்கு வந்து சேரும். யூ மே லீவ் நவ். என்ன சார் இப்படி திடீர்னு போசன எங்கே சார் போவேன் நான்? புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் மணி, இது நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக எடுத்த முடிவு இல்லை, இது கம்பெனியோட முடிவு. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ப்ரீயர் நோட்டீஸாக கொடுக்கணும்ல சார்? இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்த இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியா கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இதெல்லாம். If you want to take legal action, you can, Mr. Manikandan. அதுக்கு முன்னாடி இந்த வேலையில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க இல்லையா, அதை கொஞ்சம் படித்து பாருங்க. கம்பெனியில் எப்போ நீங்கள் வேணான்னு டிசைட் ஆகுதோ அப்போவே ஒரு கேள்வி இல்லாமல் உங்களை வேலையிலேருந்து தூக்கலான்னு அதில் மென்ஷன் ஆகிருக்கு. சார் 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 ரியலி சாரி சார், ரியலி சாரி சார். இந்த வேலையை நம்பி தான் சார் என் குடும்பமே இருக்குது. என் தங்கச்சி கல்யாணம், என் வீட்டு லோனு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். யோ திடீர்னு வேலை விட்டு போக சொன்ன எங்கே போகிறது? காம் டவுன் மிஸ்டர் மணிகண்டன். டே நைட்னு பார்க்காம எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் கம்பெனிக்கு தான் நான் வேலை செஞ்சு நன்றி கட்ட நாய்ங்களா? காட் டேக் ஹிம் அவே. நான் கோர்ட்ல பார்த்து லீகலா ஐ வில் சூ யுவர் கம்பெனி. டேய் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. நெக்ஸ்ட். டேய் என்னாச்சு? சொல்லு மீரா. எங்கடா இருக்க? வீட்டில் தான். சொல்லு. வீட்லயா? ஆஃபீஸ் போல? சீக்கிரம் வந்துட்டு. என்ன விஷயம்? நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்போ நேர்ல மீட் பண்ணலாம். மீரா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்பா, அவர் பேரு மணிகண்டன். அம்மாவுக்கும் தெரியும்பா. சங்கம் இன்ஃபோசிஸ்ல ப்ராஜெக்ட் லீடரா ஒர்க் பண்றாரு. சொந்த ஊரு மதுரை. அப்பா இல்ல, அங்க ஒரு வீடு கட்டி அம்மாவையும் தங்கச்சியும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. தங்கச்சி கல்யாணத்தை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. உனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்கா?
எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா. என்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. ஏங்க அந்த பையனை பார்த்தா நல்ல பொறுப்பான பையன் மாதிரி தான் இருக்கு. நாம மாப்பிள்ளை பார்த்திருந்தா கூட இவ்வளவு நல்ல பையனா அமைவானான்னு தெரியல. அவரை வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம். காதல் இப்படி கல்யாணத்துல வந்து முடியும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அமையும். அதான் போன்ல சொல்லாம ஒரு சின்ன சஸ்பென்ஸோட நேர்ல வந்து சொன்னேன். என்ன பயந்துட்டியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், துறைய நேர்ல பார்க்க அப்பா ஒரு டைம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்க்கு ஆஃபீஸ் இருந்தாலும் லீவ் போட்டு வந்துரு. ஓகேவா? அப்பா தேடுவாரு. நான் கிளம்புறேன். பாய். ஏய், நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. அது ஒன்றும் இல்லை, தலைவலி, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அதை சொல்லலான்னு தான் இருந்தேன். பட் நீ இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் எல்லா வலி பறந்து போச்சு. பின்ன இருக்காதா? எத்தனை வருஷம் கனவுடா இது. காலையில ஃபோன் பண்றேன், கரெக்டா வந்துடு. யார் வச்சிருக்கோம்? சொல்லுமா. ஐயாச்சாமி ஃபோன் பண்ணாரு. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான். அதனால ஃபிளாட் வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காராம். என்னது? அதான்டா பலகாரம் கொடுத்து அனுப்புனேன்னு சொன்னேன்ல, அந்த பொட்டி வாட்ச்மேன்ட்ட இருக்கான், வாங்கிக்க. மா, இவ்வளவா கொடுத்து அனுப்புவ? அது என்னாலே தூக்க முடியல. பாவம் வந்தாலும் எப்படி தான் தூக்கிட்டு வந்தானோ. டேய், அது என்னடா வெயிட்டு? பெருசா பேசுறான். அதை நானே ஒத்த கையால தூக்கி போட்டுருவேன். எஸ். என்னென்ன தம்பி, காலையில் ஐயாச்சாமின்னு ஒருத்தர் வந்தார், உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார். தம்பி இது அம்மா கொடுத்ததுன்னா அப்போ இது யாரு? உங்கள் வீட்டு வாசலில் சீல் பண்ணி அட்டைப்பட்டி கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டு போயிருந்தோம். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. உங்களுக்கு காதில் சரியாக விழலன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் கேட்குறேன், அது ரொம்ப முக்கியமான பாக்ஸு, முக்கியமான ஆள்கிட்ட போய் சேர வேண்டிய பாக்ஸு. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். இல்லை,
சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஏய் சாரு சத்தியமலம் பண்றாருல, பார்த்தாலும் தெரியல. ஜென்டில்மேன்ரா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏய் ஜென்டில்மேன், உங்களை பார்த்தாவே தெரியுது. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கணும் தான் நான் நம்புகிறேன். ஏய் டென்ஷன் ஆகுது. சாரி சார், ஆமாச்சம் போ. மச்சான் எழுந்திரிச்சிட்டியா? ஆ எங்கேயாவது வெளில போகலாமா? இல்லை மச்சான், நான் வெளில போகிறேன், அர்ஜென்ட்டா. அப்புறம் பண்ணுறேன். சரி பாய். டே என்ன? நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்கிறியா? சொல்லு. காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கிறேன், சரி. போய் வாசக்கதவை திறக்கிறேன். அங்கே பார்த்தா ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி உள்ளே எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக 1000 ரூபாய் நோட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி இருக்கும். என்ன பண்ணுவேன்? டேய், வேலை பண்ண அதிர்ச்சியில் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது 9 ரூபா நோட்டாக இருந்தால் மட்டும்தான் வெளில தூக்கி போடுவேன், இல்லைன்னா அப்படியே அமைக்கிடுவேன். டேய், 5 கோடி ரூபா பணத்தை யாராவது வீட்டு பஸ்ஸில் வச்சுட்டு போவாங்களே? அப்படி வச்சுட்டு போனான்னு வை, அது கடவுள் கொடுத்த வரேன்டா. மச்சான், இந்த வெட்டி பேச்சை பேசுறதை விடு. நான் வெளில கிளம்பிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து அப்புறம் கால் பண்ணேன். தாயே காளியாத்தா. யார் அது? காமாட்சி பேசுறேன். சொல்லு காமாட்சி. என்னாச்சு? என்னாச்சு? என் மணி என்னாச்சு? காலையிலேயே பணத்தை பெட்டியில வச்சு அனுப்பிட்டேனே. உன் ஆளுங்களோட நிழல் கூட இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல. பணத்தை எடுத்துக்கிட்டு காலையிலே 2 பேர் போயிட்டாங்களே. ஆளுங்க சரியானவங்க தானா? என் ஆளுங்களே சந்தேகப்படுற. மணின்னு வந்துட்டா யாரையும் நம்ப முடியாது இளவரசு. என் ஆளுங்க 2 பேருமே அப்படிப்பட்டவங்க கிடையாது. அதுவும் ரவி. டேய், எனக்காக எத்தனை தடவை கத்தி குத்து வாங்கியிருக்கான் தெரியுமா? நிறுத்து இளவரசு. என் மணி என்னாச்சுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ண. புரியுதா? நீ செய்யற கஞ்சா கடத்தலா இருந்தாலும் சரி, ப்ராஸ்டியூஷனா இருந்தாலும் சரி, நீ மணின்னு கேட்கும் போதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே கொண்டு வந்து கொடுத்துருக்க. எனக்கு சேர வேண்டிய மணியை கேட்டா இப்படி பிஹேவ் பண்ற. இன்னும் 1 hour நான் இங்க இருப்பேன். அதுக்குள்ள உன் ஆளுங்க மணி எடுத்துக்கிட்டு இங்க வரணும். இல்ல நைட் நீயே மணி எடுத்துக்கிட்டு இங்க வர்ற. ஓகே? ஓகே. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டு பக்கத்தில். ஏன் வேலைக்கு போலியா? போகணும், இனிமேல் தான். அப்பா இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock உன்னை வர சொன்னாரடா. ஹலோ மணி, கேக்குதா? கேட்குது, சொல்லு. அப்ப நீ கரெக்டா வந்துரு. அப்பா ரொம்ப டிசிப்ளின் பாப்பாரு. ஓகேவா? சரி, வந்துடு. என்னாச்சு உனக்கு? ஏய், நீ என்னடா இந்த பக்கம்? லீலாவோட ஹாஸ்டல் பக்கத்தில் தான்டா இருக்கு, அதான் பார்க்கலான்னு போயிருந்தேன். வேலை போன விஷயத்த அவகிட்ட சொல்லியிருந்தேன்டா. அதை அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்ப திமிரா பேசிட்டான். நானும் கோபத்தில் டக்குன்னு கை நீட்டிட்டேன்டா. அதான் என்ன நேரில் பார்க்கலான்னு வந்தேன். இந்த கருமை பிடிச்ச லவ்வே பண்ணக்கூடாதுடா. பணம் தேவைடா மச்சான். பணம் தான் இந்த உலகத்தில் எல்லாம். பணம் இல்லைன்னு வை, நாய் கூட மதிக்காதுடா. காலையில் சொன்னியே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பணம் கிடச்சா என்ன பண்ணுவேன்னு, அது மட்டும் கிடச்சதுன்னு வை, அப்படியே ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாமல் ஊரை விட்டே ஓடிடுவேன்டா. வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா ரொம்ப சேஃப்டா. 1 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து அந்த பணத்தை வெளிநாட்டில் சம்பாரிச்சா சொன்னோன்னு வை, யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதெல்லாம் எங்கடா நமக்கு நடக்க போகுது? வாயில் வட சொல்கிறதோட சரி, நிறுத்திக்க வேண்டியதான். சரிடா, நான் கிளம்புறேன். ஈவினிங் கால் பண்ணுறேன், எங்கேயாவது வெளில போ. அண்ணே, எவ்வளோ ஆச்சு? 12 ரூபா.
என்ன தம்பி எவ்வளோ நேரம் கதவு தட்டுறது? என்ன பண்றீங்க? பாத்ரூம் இருந்தேன் சார். ஓ அப்படியா? என்ன தம்பி வீட்டை சுத்தம் பண்ணிட்டீங்க போல இருக்கு? ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்கல்ல அதான். ம் அது இருக்கட்டும், காலையில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரலையே. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வெளியே போமா நான் தான் பார்த்தனே. அது என் பர்ஸு காணாமல் போச்சு சார். அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அவன் காரில் இருக்குன்னு சொன்னான், அதான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஓ அப்படியா? சரி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் உன் வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லை சார், யாரும் வரலையே. உன் வீட்டு பால்கனியில் ப்ளூ டிஷர்ட் போட்டு ஒருத்தன் நான் பார்த்தனே. நம்மள தான் சொல்கிறான். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வரல சார். இன்னைக்கு ஃப்ளாட்லலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தம்பி. ஏன்னா பக்கத்து வீட்டில் கொலையே நடந்தாலும் அடுத்த வீட்டுக்காரன் கண்டுக்க மாட்டேன்றான். புரியுதா? ஓகே சார். சரி தம்பி நான் கிளம்புறேன், ஜாக்கிரதை. அது என்ன ஷூ சார்? அது பழைய ஷூ. அது சார் ஓரம் போடானா? என்னடா கொலை பண்ணிருக்க? ஏன்டா கொலை பண்ண? யாரா இவன்? சார் நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பின்னாடி போடா. பின்னாடி போடா. ப்ளீஸ் சார். பின்னாடி தலைமையில கை வைடா. தலைமையில கை வைடா. முட்டி போடுறா. முட்டி போடுறானா? டியூட்டில ஜாயின் பண்ண 2வது நாளே கொலை கேஸ் அடிச்சாண்டா ஜாக்பாட். சார் சார் கொஞ்சம் கேளுங்க. கூட்டாளி அதான்டா ப்ளூ டி-ஷர்ட். எங்கடா அவன்? சார் யாரும் வரல சார், எனக்கு தெரியாது சார். ஏய் மரியாதையா நீயே சொல்றியா இல்ல நானே கண்டுபிடிக்கட்டுமா? ப்ளீஸ் சார் சொல்ல கேளுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன சத்தம்? ஏய் அலை குனிடா. சார் சார் ப்ளீஸ் குனிடா. பொட்டி பொட்டியா போகுது, ரொம்ப படிப்பார் போல. பாஸ் என்ன பாஸ் அதுக்குள்ள வந்துட்டீங்க? அந்த முக்கியமான மேட்டரை வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. சும்மாரா நீ வேற. ஆமா யார் வீட்டுக்கு இந்த மரப்பெட்டி? சார் வீட்டு தான் போகுது. உங்களுக்கா? உங்களுக்கு எதுக்கு பாஸ் 2 மரப்பெட்டி? அது வீட்டில் நிறைய புக்ஸ் சேர்ந்துருச்சு, லைப்ரரிக்கு டொனேஷன் கொடுக்கலாம் தான். தம்பி நீ போப்பா, பாஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். இருங்க பாஸ், டோர் டெலிவரி ஃப்ரீ தானே? அப்புறம் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? கட்டாயமா? இதெல்லாம் லஞ்சமா தெரியல உனக்கு? போடா. இவனுங்களும் தர மாட்டானுங்க, கொடுக்குறவனும் விட மாட்டாங்க. நீ கடை பார்க்குவான். இவனுங்களாம் இப்படிதான் பாஸ், பணம் கொடுக்கலன்னா திட்டுவானுங்க. நான் ஹெல்ப் பண்றேன் பாஸ், யோசிக்காதீங்க. ஒரு கை போடிங்க, தூக்குங்க. கம் ஆன். வெரி குட். பாஸ் உங்க பணத்தை நான் எப்படி சேவ் பண்ண பாத்தீங்களா? அந்த டிவிடி மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. பாஸ் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். முடியலடா சாமி. அப்பா ஐயோ அப்பா. பாஸ் அங்க 2 பொட்டி. நீங்க அவ்வளோ நிறைய படிப்பீங்களா? இதெல்லாம் பார்த்தா பேப்பரில் படித்த இன்சிடென்ட் தான் பாஸ் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அடையார் கூவம் இருக்குல்ல, அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலைகாரன் இதே மாதிரி பொட்டியில் ஒருத்தனை கொலை பண்ணி அந்த கூவத்தில் கொண்டு போய் போட்டான். ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் அந்த இடத்துல ஒரு கோணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாஸ். என்ன தெரியுமா? என்னடா? போலீஸு பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க, பணம் யாரோட பணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கொலைகாரன் இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாட்டில் என்ன அநியாயம் நடக்குது பாத்தீங்களா பாஸ்? இப்போ அந்த கொலைகாரன் எங்க இருக்கானோ, எந்த வெளிநாட்டில் ஜாலியாக சுத்திட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? இப்போ சுத்தம் பண்ணுவாங்க, அப்போ சுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே தவிர யார் சுத்தம் பண்ற மாதிரியே தெரியல. நீங்க வேணா பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த கூவத்தை சுத்தம் பண்ண போறாங்க, அப்போ பணமா வந்து விடுங்க. அப்புறம் பாஸ் அந்த கூவத்தில் 600 மெகாவாட் கரண்ட் கூட எடுக்கலாமா பாஸ்? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கூவத்தை நினச்சாலே எனக்கு வாந்தி வருது பாஸ். பாஸ் உங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்.
பாத்ரூம்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சாரி பாஸ், சிவ பூஜையில் கரடி பொந்த மாதிரி நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களை. நான் அப்புறம் வரேன். சரியா, நான் அப்புறம் வரேன். வாங்கிட்டு வந்ததை மறக்காம யூஸ் பண்ணுங்க. பாஸ், ஏதோ முக்கியமான ஹெல்ப் பண்ண எனக்கு கூப்பிடுங்க. சாரி சார், லாஸ்ட் அவைலபிள் டிக்கெட் நெக்ஸ்ட் வீக் மண்டே தான். கொஞ்சம் பாருங்களேன், நாளைக்கு காலையில் என் ஃப்ரெண்டோட ஃபியூனரல் இருக்கு, நான் போயே ஆகணும். ஆளு பாரு, வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டிக்கெட் வேணுமா? எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்க்கணும். டீடைல்ஸ் செக் பண்ணணும்ல? உங்க பேர் என்ன? MONEYANDAN, மணிகண்டன். ரொம்ப நல்ல பேரு சார். இன்னைக்கு நைட் 12 o'clock உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு. 10:30க்கு நீங்க ஏர்போர்ட்ல இருந்தா போதும். என்னடா மணி, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? நீ செஞ்சது உனக்கே தப்பா தெரியலையா? 5-10 லஞ்சம் கொடுத்தாவது என்னோட காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிற சாதாரண மனுஷன் தானா? என்ன குறை சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. செஞ்ச தப்புக்கு சப்ப கட்டு கட்டுறியா? கடவுள் எல்லாருக்கும் மேல வர ஒரு வாய்ப்பு தருவார். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாதவன்னு இந்த உலகம் முட்டாள்னு சொல்லணும். நான் முட்டாள் கிடையாது. தோ இப்போ போய் பாஸ்போர்ட் வாங்க போறேன். நைட் 12 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நான் ஒரு 1.5 வருஷம் உன்னையும் குடும்பத்தையும் பிரிஞ்சு வேற நாட்டில் தனியா இருக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த பணம் என்னோடது. அதுக்கு நான் சொந்தக்காரன். சொன்னா கேளு, போலீஸ்க்கு போய் நடந்தது சொல்லிடுவோம். போலீஸ் என்ன உன் மாமா நினைச்சா? சும்மா போனாலும் சங்க எடுத்துருவாங்க. இதுல போய் சார் 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 எங்க வீட்டில் இருந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார் அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியே தம்பி வாங்க 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 அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வந்து வழி அனுப்பி வைப்பான்னு நினைச்சா? போடி. ஏய், எங்கடா கிளம்புற? மணி மணி, நான் சொல்றது கேளு. நான் யார் சொல்றதையும் கேட்குற நிலைமையில இல்லை மீரா. என் பிளான் படி இன்னைக்கு நைட் நான் கிளம்ப தான் போறேன். எனக்காக 1.5 வருஷம் வெயிட் பண்ணு. வந்த உடனே நம்ம கல்யாணம். மணி 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 நில்றா. மணி மணி மணி, நான் சொல்றது கேளு. எப்படி இருக்க காமாட்சி? என்ன சுத்தி நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் இளவரசே? நல்லா இருக்கேன். ஒன்று எனக்கு புரியுது காமாட்சி, நிரந்தர நண்பன்னு என் கூட யாரும் ரொம்ப நாள் இருந்தது. ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லாரும் எனக்கு எதிரியா மாறிடுறாங்க. ஓகே, அதான் ஏன்னு எனக்கு தெரியல. மணிங்கிற ஒண்ணு மனுஷனை எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கும்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்லாம் 2வது தான். ஃபர்ஸ்ட் மணி தான்ல. என்னன்னா அவன் மொக்க போட்டுக்கிறான். நீங்களும் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனை இப்ப நான் போடுறேன்னு. யாரா மொக்க போற டோமரே? அண்ணா, அந்த அப்பா சொன்னல, உங்க முன்னாடி ஓட விட்டு பின்னாடி முதல் குத்துறவங்க அண்ணா. நீங்க முன்ன ஓடு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த நான் இளவரச நான் குத்துறேன். ஏய் ஏய் மண்டியா, எங்க ஆளுங்களே கொண்டுட்டு எங்க மேல தைரியமா நின்னு பேசிட்டு இருக்கிறியா? அப்ப கூட எங்க அண்ணா மரியாதை கொடுத்து பேசிக்கிறாரு. அவரோட நாயின்றீங்க. என்ன என்ன இது? கொஞ்சம் அடங்கு, நான் இருக்கல்ல. என்னடா சொல்லு. எங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்தது இல்லாம எங்கால போட்டு தள்ளி இருக்கீங்க. என்ன தில்ல இருந்தா எங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருப்பீங்க. ஏய்
என்னடா புதுசு புதுசா ஃபிலிம் காட்டுறேன், படம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றியா? பணத்தை கொண்டு வந்த என் ஆளுங்க ரவி கோபியை கொன்னுட்டு பணமே வரலன்னு நாடகம் ஆடுற. என் ஆள் ரகுவை கொண்டு இருக்க, அதே பிளாட்ல போலீஸ மறைச்சு வச்சிருக்கேன். 2 பேர் பணமும் அதே பிளாட்ல தான் இருக்கு. கொண்டு வரட்டுமா? பாக்குறியா? டேய் அண்ணே, போய் நம்ம ஆளுங்க போன 2த்தையும் கொண்டு வாங்கடா. டேய் பாஸ், போய் நம்ம ஆளு அவன் ஆளு 2 பேர் பணத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே போங்க. மணி வரட்டும், இந்த எல்லா குழப்பத்துக்கும் முடிவு வரும். நானும் அதை தாண்டா கேட்கிறேன். எங்கடா என் மணி? மணி என்ன மணி? மணி ஏன் மணியை கொடுக்கறதுக்கு இவன் ஏன் டென்ஷன் ஆகுறான்? மணி மணி